இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு உங்கள் பண பெருமையை, உங்கள் படிப்பு பெருமையை, உங்களுடைய ஆசீர்வாத பெருமையெல்லாம் இங்கே காட்டாதீங்க. காற்றை பிடுங்கி விட்டாருன்னு வச்சுக்கோங்க, எப்பேற்பட்ட பெரிய வண்டியும் ஓரமாக தான் நிற்கும். டியூபு பஞ்சர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, ஓ என்னுடைய வண்டியில் எவ்வளோ பெட்ரோல் இருக்குது தெரியுமா, இது 22 லட்ச ரூபா கார் தெரியுமா, ஆண்டவர் சொல்வார் காற்று இருக்கா, காற்றை பிடிங்கிட்டோம்ல ஓரமாக நிறுத்து. உன் வண்டி நிற்கும், சைக்கிளில் போகிறவன் தாண்டி போய்கிட்டு இருப்பான், அப்படியே பார்த்துக்கிட்டே போவான், என்ன வண்டி நிற்கிதா, ஆமாம் தம்பி வண்டி பெருசாக இருக்கிறது முக்கியம் இல்லைப்பா, ஜீவ சுவாசத்தை ஊதுனவருடைய காற்று உள்ள ஒழுங்காக இருக்கணும், அப்போ தான் நிற்பேன், இல்லை ஓரமாக நின்றுவேன். இந்த பெருமையை கொண்டு போய் மண்டையில் வச்சுக்காதீங்க. 2 பாட்டு பாடின உடனே அது நடையே மாறிடுது. பார்த்துக்குங்க, பெருமையானவைகளை பேசும் வாய் என்னைக்கும் நல்லது கிடையாது. ஆண்டவரை பற்றி பிலிப்பியர்ல வசனம் தெளிவாக சொல்லும், அவர் தேவனுடைய ரூபமாய்